அந்த கருப்பு நிறத்திலே மேடைய தவி வந்த இந்த சிவகங்கை மாவட்ட காளையை எம்ஜிஆர் தலைவணங்க. ஆமா, தேசிய கபடியில கேப்டன் அவர் 1000 மைலும் உள்ள தட்டி போடல இல்ல போட போட்டோம்னா வளராது. ஆமா, நீனா யானையை செஞ்சாலும் உள்ள தட்டிடு. உங்க பேரு பெரியப்பாவா? அப்படி தம்பி சூத்து வச்சு போவேன். அவன் தன்னால குசுத்து வச்சு போய் நிற்கிறேன். மைனா குஞ்சு இருப்பா. முதல் இவன் கொஞ்சம் பார்ப்போம். உங்க பேரு என்ன அண்ணன்? பிரதீபன். எந்த ஊரு? ஒக்கூரா? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் என்ன? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் வந்து அகத்தி. புளுத்தி. இவனை எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எவனும் தூக்கணும் தம்பி, வெளியே இருந்த போரோட அறைவேன். இவர் வந்தோடனே என்னையத்தா அப்படின்றாரு, போட்டா வந்தாலடா கூட்டில நீதான ஏற்றி வந்த. அவளை வாய்க்கு ஒரு வேதனைய என்ன வலிக்கிற? பள்ளிக்கூடம் போய் கேட்டு வரையா என்ன கிளாஸ்ன்னு? 8ஆவது படிக்கிறீங்க மிஸ்டர் கிரிப்புல. நல்லா பேசுவானா? அம்மா நீதானே ஹெட் மாஸ்டர். எங்க அன்னைக்கு ஊரா திருத்த அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கஷ்டத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ படிச்சு என்ன ஆகுற? எந்த துறைக்கும் போக முடியாது. கவர்மெண்ட் வேலைன்னா அரைஞ்சே விடுவேன். காவல்துறைக்கெல்லாம் 7 அடி வேணும், ராணுவத்துக்கு வளர்த்தி வேணும். உனக்கு அன்னை சுக்கு காப்பி கடை வச்சுட்டாங்க. ஆனா இது ட்ரம்ப்னு சொல்லிட்டு மடுவை பிடிச்சி தெரியுறாங்க. வாழ்த்துக்கள். இந்த மேடைக்கு கூப்பிட்டேனே வந்தல, வாழ்த்துக்கள். நாங்க நல்லா இருக்கணும். படம் பார்க்க கூடாது, திரைப்படம் நீக்குறவ லைன் பண்றாங்க. அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அவர் பிறந்தது எந்த மாவட்டம்? ராமேஸ்வரம் மாவட்டம் ஆயிட்டாங்களா? சரி, வாழ்த்துக்க. போலாம் போலாம், வீட்டுக்கு போலாம். அவங்க வந்து மேடை என்பது எல்லாத்துக்கும் எளிதாக கிடைத்து விடாது. நாளை காலை அகில உலகத்தில் உள்ள தமிழனுக்கு புறாம் சென்று விடுவான் இந்த உக்கூர் மண்ணின் மயில். வாழ்த்துக்கள். மேடையிலே கூப்பிட்டு அவனை நான் அசிங்கப்படுத்தவில்லை, அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளடா என்று ஊக்குவித்தேன். அடுத்த மேடையிலே வருகின்ற பொழுது மிக திறமையான ஒரு ஆண்மகனாக இருப்பான். வாழ்த்துக்கள் தம்பி. சாங் பாடுவோம். இப்ப எனக்கு பயந்துக்கிட்டே சின்ன பையனுக்கு முன்னாடி வந்து உட்கார்றது இல்லை. இது எதுக்கு கிழக்கு பஸ் அன்னைக்கு பாட்டு போட்டு இருப்பேன். நம்ம பாட்டுக்கு திட்டமா வெளியே இருந்தோமா ஓடணுமா ஆரம்பா. ஆனா வீட்டுக்காரமே கூப்பிடாத ஏதாவது தென்பாண்டி ராமன் நாட்டே நம்ம தேச பிதா அப்துல் கலாம்.
சின்ன நாடே நம்மகிட்ட போர் தொடுக்க சுடக்கு போட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ட்ரம்ப்பு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு, அவர் சொந்த ஊரு அமெரிக்கா கிடையாதுடா. அவர் சொந்த ஊரு சிவகங்கை பக்கத்தில் உள்ள பூச்சிப்பட்டி. ஆனப்பா கூறிவா. அவர் தாத்தா மலைக்கண்ணுக்கு பிறந்தவர். அவர் அடிச்சு விடுங்க. என்ன இந்த குலசாமியே காத்தவரேன் என்ன கடவுளுக்கு போனேன். செவரொட்டி தான் கொடுப்பாரு நம்ம தாத்தா. நம்ம தாத்தா மாதிரி திக்க முடியாப்பா. 20 செவரொட்டி தெருவிட்டு குச்சி விட்டு போயிருக்கோம். ஆமா, இந்த நம்ம கொல்லு பேரேன் என் மாவோட அத்தனை சிவகங்கை வச்சாங்க. தேசப்பற்றும் நாட்டுப்பற்று வேண்டும். என் அன்பு தம்பிகள் எல்லாம் தவறுகள் எப்படி நடக்குது என்றால் தீய பழக்கத்தில் ஈடுபடுவதனாலதான் தவறுகள் நடக்குது. என் தம்பிகள் எல்லாம் அதை மறந்து மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது நான் மாறுதட்டி சொல்லுவேன், என்னுடைய தம்பிகள் என்ன. என் தம்பிகளுக்கெல்லாம் இந்த கோமாளி அண்ணன் எம்கேஆர் உங்களுக்கு கோமாளியா தெரியலாம். பிரிவினை என்பது எதுல நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கோம்னா அண்ணன் தம்பிகள்னா பிறந்த தாயினுடைய வயிறும் நீங்க வாழ்ற ஊரும் பார்க்கிற வேலைதான் நம்மளை பிரித்து விட்டது. ஆனா ஓடுற ரத்தம் நம்மளை பிரிக்கவில்லை. தமிழுடைய ரத்தம். என் தாய்மார்கள்லாம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கட்டின கணவன் ஊரில் இடமில்லாட்டாலும் பிரசிடண்ட்டை கேட்டு ஒரு செலவைக்கலாம். ஏன் சிரிக்கிறீங்க மேடம்? உங்க வகுசி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சாங்க. ஆம்பளை என்ன காய் பண்ணாங்க? தண்ணி சாப்பிட்டா தண்ணி சாப்பிட்றான்னு நான் மகனும் கணேஷ் பயில போடுறான். கணேஷ் பயில போட்டா தான் நம்மளால ஆடு ஒர்க் பண்ண முடியும். மண்டை காய் மண்பா டொங்காஸ் இதெல்லாம் கேட்கவே வைக்கலாம் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க தம்பிக்கு. இருங்கப்பா, அறுசுவை உணவை நமக்கு தந்தவள் பெற்ற தாய். ஆனா உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று புத்தி சொன்னவள் கட்டின மனைவி. பொம்பளைலாம் அந்த வீட்டுக்கு போங்களே. ஐயா சேச்சிப்பு இருக்காயா? ஒரு 5 சேச்சிப்புல பெரிய பையில அள்ளி கொண்டு போய் ஊரில் ஒட்ட முடியுமா? உங்களை பெருமையா பேசிட்டு இருக்கேன். அப்படியே கிருந்தா கைதட்டுங்கத்தா. நீங்க இல்லைன்னா எந்த ஆம்பளையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. கிளம்பி தாசுதார பார்க்க. ஏன்னா அன்றைய காலத்திலே இன்னைக்கு ஆண்களுக்கு எல்லா பேரையும் பாரு, முகம் பூரா அப்படியே தேன்றாட்டு கொலை ஓட்டின மாதிரி. ஏன்? ஆனா சாப்பாடு இல்லை. கட்டின மனைவி என்ன செய்யணும்? அம்மியில ஓட்டு அரைச்சிச்சு. எங்க அப்பா பட்டு கிளவி அம்மியில ஓட்டு அரைக்கும்பா. அம்மி மேல உயரம் இருக்கான். போட்டு அரைக்கும் போது ஒரு சத்தத்தோட அரைக்க அப்பா புடிச்சுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு பின்னாடி கையை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பணம் மட்டையை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. தம்பி இத காலை வச்சு ஒரு எடுத்து மூக்குலையே என்னடா இப்ப பார்த்தாலும் ஓலையாவாரி மாதிரி உட்காந்து. ஏன் அன்றைய காலத்திலே ஆவாரம் பூ. ஏன் ஆவாரம் பூ? ஆவாரம் பூ சாப்பிட்டோடனே பூ சுருங்கிரும். ஆவாரம் பூப்பா. எங்க அப்பத்தாவுக்கு முடிய பார்த்தா சொல்ல முடியாது. தரையில பரசம் முடி தூக்குறதுக்கே 2 பேர் இருக்காங்க. அப்படியே தூக்கிட்டே இருக்காங்க. மசூர் அவ்வளவு கிடக்க. காரணம் எங்க அப்பத்தானை கிரிமா தேய்ச்சா ஆவாரம் போலையும் கம்மா கரம்பையும் சேர்த்து மசூர் வளர்ந்துச்சு. இப்ப பொம்பளைய கிரிமுன்னு ஒண்ணு விற்கிறாங்க. அது ஒரு விளம்பரம். உங்கள் மசூர் வளர மாட்டேங்களா? சன்புருஷன் 1000 தேயுங்கள். இவன் முடிச்சு என் கேட்டு போறாங்க. இதுகளும் எனக்கு வேணும் மேடம். உடனே ஒரு முடி வந்து ஆட்டு வாழை மாதிரி இருக்கு. அந்த பொம்பளை இது ஒரு 5 லிட்டர் கொடுக்க முடியுமா? இந்த முட்டை தூங்காம கொள்ள நைட்டு பூரா தேய்ச்சி காலையில புளிக்கி மொட்டை தலையா புரிஞ்சிய பார்க்க போது சிரிக்கப்படாது மேடம். சிந்திக்க. ஆட்டு குழம்பு வச்சு எங்க அப்பா அப்படி இருக்க மொச்ச பையனோட குழம்பு வைக்க. இன்னைக்கு பொம்பளைய பூவுல கேட்குது. ஆட்டு கால் வைப்பது எப்படி? அம்புட்டி வச்சு புதுதம் சோறு போடுறது 108 வந்துருச்சு. காலு சேரல. அவன் காலை எடுத்துட்டேன்.
இந்த காலத்துல ஏதுப்பா சுகர் பிரஷரு பூரா வர போட்டுட்டேன். அங்க மம்பட்டி கண்ணையை பிடிச்சி வெட்டுவேன், வீட்டுல வந்து அவன் கண்ணையை வச்சு ஆட்டிருக்கேன். ஏதோ புரிஞ்சா புரியட்டும் இருந்துச்சு போ. பூரா யாரை பார்த்தாலும் அந்த காலத்துல பூரா சென்னையாத்தே தெரியும், பிரச்சனையாத்தே தெரியும், குடும்பத்துல பிரச்சனை. அன்றைய காலத்துல குடிச்ச சாராயம் எங்க ஏரியா சாராயம் காய்ச்சல நம்பர் 1. அப்புறமேல காவல்துறை அதிகாரி ஐயா வந்து நாடக மேடையிலே எங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லி எங்க கிராமத்தை திருத்தினதே காவல்துறை அதிகாரி ஐயால. நான் வேற எந்த ஊரும் கிடையாது, நாங்கள் பிள்ளத்தில் ஆக்குறோம். சாராயம் காய்ச்சல் கலிஜீரை நம்பர் 1. எனக்கு ரொம்ப முண்டை. நான் அப்பொழுது பார்த்துட்டேன் சபாசியா புடுங்கியாங்க இருக்கேன். சாராயம் காய்ச்சல் சபாசியா பூரப்புறம் போட்டேன் சபாசியா. நான் உள்ள போக நீ வெளியே வாழ கலையா ஆமா முண்டை. சித்தப்பூர் பேசாம இருக்கணும் ஐயா. ஒரு பாலியல் வன்கொடுமை கொடுங்க ஒழுக்கமா இருக்கு. நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம், பொம்பளை பிள்ளைய பத்தவ ஊரா அத்தா நானும் பொம்பளை பிள்ளை பார்த்தேன். உங்க பிள்ளைகளை கவனமா கண்காணிங்க. அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்தா அவங்கள்ட்ட தூக்கி கொடுக்கலாம் இருக்காது, நல்லா இருப்பிய. ஏன்னா காலம் போற போக்கு நான் யாரையுமே குறை சொல்லலை, நம்மளே பாதுகாத்துக்குவோம். என்னதான் தம்பி உண்மைதானே? இது எதுக்குப்பா? அதே மாதிரி ஒன்று சொல்றேன், எத்தனை அரசாங்கம் வந்தாலும் நல்லதை செய்வார்கள் யார் வேணாலும், நான் குறை சொல்லலை. டாஸ்மாக் கடையை மட்டும் மூட முடியாது. அப்படி மூணாயினா வீட்டுக்கு இவன் பீர் தயாரிச்சிருக்கேன். பீர் வந்து மாட்டு கோமியா ஜானியை காசிக்கிட்டே தயாரிப்பேன். எங்க ஊர்ல ஒரு ஆள் கொரோனா டயத்துல பாட்டில் 1000 2000 போட்டு அது வீட்டிலே காய்ச்சினேன். சிங்கேன் எதில் காய்ச்சிருக்கேன், செய்திபடியை ஊத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு 6 லிட்டர் குடிச்சிட்டேன். 3 நாளா கோமால நடந்தேன். ஏன்னா போதை உலகம். நம்ம சொல்றோம் கடையை அடைச்சு விட்டாங்கன்னா இங்கே விடணும், ஆனால் கட்டிங்க குடிச்சா தான் மூளை வேலை செய்யும். நிறைய பேர் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருக்கேன். சிறுமுறை ஊம்புது. ஏன்ட்ட பேசவே கூடாது, நான் சிவகங்கை மாட்ட லோக்கல் பாய். அவர் குடிக்காட்டா சிறுமுறை நக்குதான் நல்லா வாயில வந்து பெரிய டாக்டர் அபுரு வேளமாலை மருத்துவமனை டாக்டரு குடிக்காட்ட சிறுமுறை தான். அப்புறம் என்ன, அப்புறம் மயில் குடிக்காதான் விடுவேன், சிறுமுறை வாதிக்கும் ஓசு நக்கும் உண்டு இருந்தேன். அண்ணே நீனா வந்து என் தம்பிகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நீ போய் இருந்துகிட்டு குடிக்க கூடாது, சொல்றத மட்டும் கேளுனே. இனிமேல் பிறக்க போறது இல்லை, இனிமே நம்ம எல்லாம் பிறக்க போறோமா? ஏன் சொல்றேன், என் தம்பிகளுக்கு சொல்றேன். ஏன் தம்பிய ஆனா இந்திக்காரனா இல்ல பானிபூரி போட வந்தவனா? இதே சிவகங்கை மாவட்டத்துல இந்த மண்ணில் பிறந்ததுனால என் தம்பி எங்க அண்ணனுக்கு நான் சொல்லுவேன். என்ன கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? சொல்லக்கூடாது சொல்லு. உன் தம்பி நீ எதையும் கொடுத்துருப்போ. நீனா என்னத்த குடும்பத்தை பார்க்க போற பிரயத்தனை புரியுமே. என்கிட்ட வந்து சிக்கிருக்கு நல்லா இரு. ஏன் போ, என்கிட்ட பேசவே கூடாது. என்கிட்ட பேசுனீங்கன்னா சைட் பார்வை அடிப்பேன், அவ்வளவுதான். நான் பயப்படவே மாட்டேன் யாருக்குமே. என்கிட்ட பேசவே கூடாது. என் தம்பிகளுக்கு நான் அறிவுரை சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுக்கு நீ பேசுவேன்? நீ பேசவே கூடாதுன்னு ஸ்டாப். நான் பேசுவேன். குடிக்க கூடாதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் நிப்பாட்டிடுவியா? நிப்பாட்ட மாட்டேன். ஒரு 10 பேர்த்த திருத்தணும். அது என்ன முடியும்? கணேஷ் போல போறதுனால என்ன ஆகுது? சில பேர் பார்த்தா இந்த சுமன் மூடையில 10 மூடை கனவு போடுறான்னா 1/2 கிலோ கோயில போட்டேன். மேத்திரி கேட்கிறாரு என்ன பண்ண? இல்ல வச்சா தாங்க சுள்ளுன்னு இருப்பேன். அப்படித்தான் ஒருத்தன் பூசா வச்சுட்டேன். திருவண்ணு வந்து மம்மட்டியை விழுந்து இந்த கணேஷ் போல எதுக்காக கணேஷ் போல வச்சேன் யாருக்கா தெரியுமா? இந்த கணேஷ் போல கண்டுபிடிச்சாவா தாத்தா வேறு கணேசன். தம்பி உண்மைதாப்பா. தம்பி கூகுள்ல வந்து 8ஆம் நம்பரை போட்டு பாரு வரும். இந்த ஆன்ச கண்டுபிடிச்ச அப்பத்தா வெறும் போன்ஸ் உருட்டிக்கிட்டு வச்சேன் ஆன்ஸ். ஏன் அதுக்கு பேர் ஆன்ஸ்? அது வேற பூலி பிள்ளடா. பூல் வெட்டாதுல போய் பூல்னு சொன்னோம்னா அவங்க அடிக்க விடுவாங்க. அது கேட்டலா புள்ளி. லிப்பு என்றால் உதடுகள், வாய சொல்லுவான். லிப்புக்குள்ளே வைப்பதனாலதான் பூ.
அறிவு சார்ந்த விஷயங்களை யாராவது கேட்டுக்கலாம்ப்பா. ஏன் தம்பி நீ பேசல என்ன என்னன்னே என்ன ஏன் பயப்படுற? எதுக்கு நீ பேசுற? என் தம்பிகள் எங்க அண்ணன்கள் எனக்கு பேச உரிமை இருக்கு, பேசுறோம். ஆனா எத்தனை நாடகத்துல என்ன வேணா நடக்கலாம், ஆனா என் நாடகத்திலே என்னென்னமோ நடக்கும். இவ்வளவு தூரம் டூவீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே கைபேசியிலே அனைத்தையும் பார்த்து விடலாம். எங்க அண்ணன் தம்பி எதுக்காக வர்றாங்க? எல்லாத்துக்கும் மன கஷ்டம் ஒன்று இருக்கிறது. எதை வேணா கொடுத்து விடலாம். இந்த புன்னகை என்ற சிரிப்பை எத்தனை விலை கொடுத்து வாங்க முடியாது. சிரிச்சுட்டு போகாமலே வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லணும். இந்த ஊட உட்கார்ந்தவங்களுக்கு ஒண்ணுக்கு ஆகி வந்தா என்ன செய்யும்? சண்டையா? இதுல இந்த ஓசி பைக்ல வந்தாலும் இருப்பீங்கல்ல, யார் வண்டியில வந்தாலும் கைது இருக்கு, சும்மா தூக்கி என் கண்ணு தட்டிடலாம். கூட்டிட்டு வந்த ஆளு எங்க? ஆனா அந்த கூட்டிட்டு வந்த ஆளு பக்கத்திலே தான் நம்மளால உட்காந்துருக்கேன். விட்டுட்டு போயிட்டா தெருவு தெரியும். இந்த தொடையோட உட்காந்துருக்கேன். கூட்டு வந்த ஆளுங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்து இருக்கட்டும் மச்சான். அப்ப எனக்கு கடுக்குது, எனக்கு காலில் லேசா சூவை கடிக்கிறது மச்சான். ஒண்ணுக்கு அவன் அடிச்சுக்கிட்டு போய் அவன் பின்னாடியே. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? அங்கிருந்து நாடகம் பார்த்து அறிவு சார்ந்த நடிகர்களை பார்த்து கோமாளி வேஷம் போட்டவன் தான் இந்த எம்கேஆர். அந்த காலத்திலாம் பாத்தீங்கன்னா தூக்குச்சட்டில் ஊத்து தண்ணி, பனியாரம், பட்டாணி, பாய் இதை கொண்டு வந்து பொம்பளையாலாம் 8 மணிக்கெல்லாம் இடம் பிடிப்பார். இன்னைக்கு பொம்பளையால் கூட வாட்டர் கேனு, ஹேண்ட் பேக்கு, இன்னும் அடுத்த வருஷம்ல சிலிண்டர் தூக்கிட்டு வந்தவங்க தாய். சுகர் வருவதற்கு என்ன காரணம்னா 40 வயசு வந்துட்டாலே மட்டன் அதிகக்கூடாது, கறி திங்கக்கூடாது, காசு பண்ணலாம். ஏன்னா அதுக்கு எத்தனை தடவை ஓட்டாலும் கட்டு கம்பி வச்சு கட்டினா கூட லேசா வெல்டிங் வச்சுட்டு அடிச்சுவேன், பூரா வெளியே விட்டுருவேன். கல்யாணம் ஆகாத ஆம்பளைலாம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. நான் அந்த வேலையை பார்க்குறேன், ஆஃபீஸ் போட்டிருக்கேன். சொல்லுவாங்க முக்கு ரோட்டில் கப்ளிங்க்கு அனுபவம். இதில் நிறைய எங்கள் அன்னைக்கு 2ஆம் தரத்துக்கு அடி ஓடுற மாதிரி தெரியுது. தாய்மார்கிட்ட கேட்போம், எல்லாரும் அமைதியா இருக்க. அதான் உங்க கணவர் உங்களுக்கு கிடைச்சது பெரிய பொக்கிஷம்னு சொன்ன பொம்பளை இருந்தா கை தூக்கு. தூக்காட்ட காலையில வந்து அடிப்பேன்னு இருக்கிற மாதிரி. ஆனா என் ஆண் வர்க்கம் தூக்குறது கடைசி. நம்ம மனைவிதான் உலகம். கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் இப்ப நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லைன்னு சொல்ற ஆம்பளை கை தூக்குங்க. போதும் போதும், கம்பு கொட்ட முடியும், எடுக்க முடியாது. ஏனென்றால் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும். கல்யாணம் பண்ணல இருந்து ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும், அது வாழ்றது இல்லை. கல்யாணம் பண்ணி இந்த 1 வாரம் பொண்டாட்டிய புரிஞ்சு கூப்பிடுறேன். ஏய் அனிதா, பொண்டாட்டிய தேங்க. ஏய் அனிதா, உடனே அது என்னடா முருகா? ஏய் அணிக்குட்டி, அணிக்குட்டிலாம் சொல்லுவேன். ஏய் அணிக்குட்டி, மாமாவை காப்பி போடுவீங்களா? அவங்க இருடா ராஸ்கல். ஏய் அணிக்குட்டி, பாவாடை கட்டவனா? அப்படியே வாங்குறேன், பாவாடையும் தோப்பேன். பொண்டாட்டி பாவாடையை தோப்பாங்க, லேசா பொண்டாட்டி எச்சியை தோப்பும், கையில வாங்கி நக்குவேன். அணிக்குட்டி எச்சி மண்டை வெள்ளம். அதுல சில பேர் உடுத்துட்டு பயலுக. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் என் காரு கண்ணாடி இறங்கிருச்சு, பக்கத்துல 2 பைக்ல பேசுறேன். ஏய் மூத்திரத்தை குடிப்பீங்க, அது உங்க ஆத்தான சொல்லு, உங்க அம்மா அது மூத்திரம் என்னடா தீர்த்த மாட்டா. அவ்வளவு தூரம் பேசும்போது நமக்கே எரிச்சலா. ஒவ்வொருத்தன் சில கையிலே மூடிக்கிட்டு அடிக்கிறானப்பா. லவருக்கு போன தம்பி அந்த மாதிரி கிடையாது. எங்க அண்ணே சிரிக்கிறாரு. ஏன்னா அப்ப அதானா ஞான கதை என் தம்பிக்காக அந்த கதை. தம்பி நாளைக்கு மழை நினைச்சிருப்பா. ஞான கதை கேட்டா இது ஞான கதை சொல்றேன். எல்லாரும் அமைதியா இருக்கும். கூட பேசினா முதல்ல இருந்து வருவேன். ஐயா பேசக்கூடாது. தம்பி தம்பி
அந்த பாடியை காலி பண்ணி விடு. ஏய் சொல்லுப்பா, அப்புறம் நான் பேசி விடுவேன் படக்கணும். நீங்க வார்த்தையை விட்டு தான் படக்கணும் விடுவேன். தம்பி ரெடி, எல்லாம் மூச்சு எழுத்து விடுங்க. ரெடி ரெடி ரெடி. ஒரு யானை இந்த நாடகம் முடிய புதிய புதன்கிழமை ஆயிரும். சிரிக்காதீங்க ப்ரோ, அது சாமி யானை. அது காப்பு கட்டி இருக்கு, முத்துமாரியம் கோயிலுக்கு காப்பு அவுத்துருச்சு. அதான் பிடிச்சி விடுறேன் சென்னைக்கு. நாடகம் மாதிரியே பாண்டி கோயில கடா வெட்டுறேன் சாமி. ஐயா துப்பாக்கி வச்சு அவனை சுடுங்க. ஏன் தம்பி அங்க கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு யானை லண்டன். ஏன்னா இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. எப்படி என் குடும்பத்தை பேசலாம். யானைக்கு குடும்பம் இருக்கு ப்ரோ, அதுக்கு ரேஷன் நல்லா இருக்கு. நமக்கு ரேஷன் கார்டில் அரிசி மரணம் வர மாதிரி அதுக்கு வந்து சோழநாத்து எல்லாம் நொப்பம் முட்டை. லண்டன் தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கலாம். ஓ என்னை சொல்ல விடுவேன். என்ன மரணி ஊத்தி என்னை எரிச்சது, தாயை செத்துனேன். இப்பட்டே இல்லடா கரும்சாமி பாட்டு. ஓ என் தம்பியில உங்களுக்காக அண்ணன் ஒண்ணுதான்ப்பா செய்யல, முண்டை மாத்தே வந்தேன். ஆனா நான் வந்த எரிச்சலா இருக்கேன். டான்ஸ் வந்துச்சுன்னு வை, இந்த செவர்லாம் இருந்தா தானே இதெல்லாம் இடிச்சு ஆளுக்கு ஒரு நல்லா உருவிட்டு போயிடும். இந்த அக்கா எதுக்குத்தான் அதிசயமா சிரிக்கிறீன்னு நினைக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு கட்டில் உட்காந்து சிரிவோம். புரிஞ்சு போன காட்டுக்குள்ள மாடு முளை கொஞ்சம் புடுமட்டான் அப்படி சிரிப்பான். அதை பார்க்க மாட்டேன் தம்பியா. அந்த அக்கா சிரிக்கிறது எனக்கே சிரிப்பு. அவன் போலக்குள்ள கரெக்ட் ஆகிட்டான் பாரு. இவன் கட்டு போனான்னு எனக்கு கதையை சொல்லு. நாங்கள் போய் சீமக்கரில் இருக்கின்றாங்கன்னு அடிச்சுட்டேன். சீமக்கருவில் ஒடிச்சு இருக்கு அமைதி. லண்டன்ல இருந்து வந்துருச்சு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க அந்த யானைகிட்ட ஏர்போர்ட்ல, சிவகங்கை போங்க, அங்கே ஓஸ் நல்லா இருக்கும். யானை சொல்லுது சிவகங்கை நல்லா பண்ணுவாங்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. காரில் இறங்கிருச்சு யானை. எலி பார்த்துருச்சு. போய் கேட்குது, நீங்க பேச இருக்கீங்களே, நீங்க எங்க? நான் லண்டன் அப்படி தமிழ்நாட்டு வடதைங்கிற ஓஸ். அந்த எலி 50 கிராம். அந்த எலி பேர் வந்து அசோக். அசோக். அப்ப அந்த லண்டன் யானைகிட்ட போய் நம்ம எலி கேட்க, தமிழ்நாட்டு எலி ஒரு தடவை காங்கிரஸ் போட்டுருக்கேன். அப்ப யானை சொல்லுது, எனக்கு வந்து 500 கூட ஆகும், நீ சின்ன டீ வச்சு கேப்பிச்சு பண்ணுவேன் ஓரளவுக்கு. நீங்க ஒரு மாத்திரை எல்லாம் போட்டு அடி அப்படியா, ஏதோ உசுருக்கு உத்தரவாதம். நீ செய்யும் போது நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்றது. யானை பயப்படுது எலிக்கு, ஓசை பார்த்துட்டு பயப்படுது. அப்ப யானை சொல்லுது, லண்டன் அறிவு, உங்க சிவகங்கை மாவட்டத்துல ஏதாவது கோகனட்? கோகனட்னா என்ன? இளநீ தென்னந்தோப்பு இருக்கான்னு இந்த யானை கேட்குது. அப்ப எலி சொல்லுது, பக்கத்துல குருசாமி தோட்டம் ஒரு 15 ஏக்கர் இருக்கு, அங்கே சாயந்தரம் வந்து முன்னாடி அடிச்சுட்டு போகும். சரி யானை போய் உட்காந்து லண்டன் பருப்பின்லாம் அடிச்சு கப்ளிங்கெல்லாம் நல்லா சர்வீஸ் ஸ்டேஷன் போய் கப்ளிங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போய் நின்றுருக்கு. எலி மக்கா ஓசை லேசா பட்டையில விட்டு அடிச்சு லேசா ஆவி அதில் 2 பேர் சூழ்ந்து விட்டு போயிடுச்சு. போய் யானை பின்னாடி போய் எலி சுத்தி தேடி இருக்கு. முண்டைக்கு மாலை கப்ளிங் தெரியல, ஒருவேளை முண்டிக்கிட்டு கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்ப லண்டன் யானை செத்து போயிடான குசை போட்டு தூர்ல அடிச்சு போய் கப்ளிங்ல போய் மெதுவா செத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் யானை கிரகத்துக்கு ஒரு இளநீ தலையில விழுந்துருச்சு. திடீர் யானை எலி ரொம்ப வலிக்குது, மெதுவா செய்வா அப்படின்னு வீட்டு போங்க. ஒரு சாங் பாடுவோமா? देखो சாரி அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்
டைரக்டர் வந்துட்டார். அங்கு 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 இந்த மைக்கெல்லாம் சத்தம் கேட்காது. இதுக்கு தானே திருப்பூர் தானே. இங்கிட்டு வா. அங்கு 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 ஓம் சக்தி பராசக்தி அன்பார்ந்த பெரியர்களே, அருமை தாய்மார்களே, பக்தர்களுடைய மையன்பர்களே, நாடகக்கெல்லாம் ரசிக பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் சோழபுரம் கிராமத்தில் எழுந்தருளும் அருள்மிகு அருள்குளத்த நாயகி அம்மன் அருள்மொழிநாதர் ஆலய மாபெரும் ஆணி பெருந்திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெறும் நாடகத்தில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்படா ஒரு அருகாமையில் உள்ள கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த எனது நண்பர் ஆர்யூர் நண்பர் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை மாநகரில் ஆட்டோ மைசெட்டு அனைத்து விளம்பரம் தென்ன தெளிவுடன் பிரபல விளம்பர மன்னன் கே.ஏ. அங்கு மற்றும் சிவகங்கை நகரில் ஆட்டோ மைசெட்டு விளம்பரம் கே.ஏ. அங்கு ரேடியோ ஔவையார் தெரு மேலூர் ரோடு சிவகங்கை சார்பாக எனது ஆரோக்கிய நண்பர் திரு எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி கலந்த வணக்கம். நாக்கு தொட்ட போட்டு வரதும்பையா ஆழ்த்துக்கள். உண்மையிலே கலைக்கும் திறமைக்கும் வயது ஒரு காரணம் இல்லை என்று வட்டி தொட்டி எல்லாம் உங்கள் புகழ் பேசுகிறது அங்கு ஐயா. ஆழ்த்துக்கள். நம்ம ஏன்னா நீங்க வச்சுக்கோங்க. உங்க அன்பு தான் போதும். மைக்கு கொண்டு போயிடாத. உன் மைஜெட்டில் பற்றி ஒன்றுனா சேர்க்கிறேன்னு கேள்விப்பட்டேன். யாரும் ரசிகம் பண்ற சொல்லி யார் ரசிகம் பண்ற தலைவர் சொல்லிடுறேன். இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராதுல்ல. நான் ஒரு நாடக ரசிகன். நாடக கலைஞர் டான்சராக பங்கேற்று நடிக்கும் ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய பேரரசி, நடன சிங்காரி, திண்டுக்கல்லை சேர்ந்த 6 மணிமேகலை திண்டுக்கல் 6 மணிமேகலை ரசிகர் மன்ற சிவகங்கை நகர தலைவர் கே.ஏ. அங்கு அங்குடைய பப்ளிசிட்டி ஔவையார் தெரு வேலூர் ரோடு சிவகங்கை. மணிமேகலைலாம் நிறைய நேரம் ஆனேன். நான் ரசிகமன்ற தலைவர் மணிமேகல் தெரியுமா? ஓடிடுது. இதுல இருந்து தெரியுது நீட்டு காலி துணி குடிக்கிறது. ஒரு ஆம்பளைக்கு ஒரு அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரசிகமன்ற தலைவராக இருந்தால் நான் அவனை தலைவனுங்க. மணிமேகலுக்கு தலைவர் ஆகும்பா. அதுல ஒரு சுடம் போடுறான். அங்கு சிவகங்கை அவர் மயந்தானம் பண்ணி அதை கரெக்டா பேசுனீங்க. என்ன கருத்திலும் புனர்நலம் குடி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் சோழபுரம் கிராமத்திலே அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு அறவளர்த்த நாயகி அம்மா ஸ்ரீ அருள்மொழிநாதர் சுவாமி ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று 20/6/2026 2ஆம் திருநாள் மண்டபடிதாரர்கள் உள்ள புன்னழகு கமலாம்பா இவர்கள் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை மேலும் பள்ளமாக்க நினைக்கும் நாடகமா